லோகத்தின் பாவத்தை தேகத்தில் சுமந்தே, லோகத்தின் பாவத்தை தேகத்தில் சுமந்தே, லோலாய மாசிலே படைத்த பிதாவாகிய கடவுளிலிருந்தும் மீட்டெடுத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்தும் பரிசுத்த வாழ்வை வாழ வைக்கிற தூய ஆவியிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். ஒரு முதலாளி என்ன செய்கிறார்? தனக்கென்று சொல்லி ஒரு அழகான ஒரு தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்தில் 2 வேலைக்காரர்களை பணி அமர்த்துகிறார். அந்த வேலைக்காரர்களுக்கு கூலி இல்லை, சம்பளம் இல்லை. மாறாக அந்த தோட்டத்தில் விளைகிற அனைத்து விளைச்சல்களும் அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம், எல்லா விளைச்சல்களையும் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் வைக்கிறாரு. என்னன்னா, தோட்டத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த அரளிக்காயை மட்டும் சாப்பிடாத, அதை சாப்பிடுங்க செத்துடுவேன்னு சொல்லி அந்த முதலாளி என்ன செய்கிறாரு, அந்த வேலைக்காரர்களுக்கு சொல்லுகிறார்கள். அந்த வேலைக்காரர்கள் என்ன பண்றாங்க, அந்த தோட்டத்தை நல்லா பயன்படுத்துறாங்க, நல்லா வேலை செய்கிறாங்க, அந்த தோட்டத்தின் விளைச்சல் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறாங்க. ஒரு முறை என்ன ஆகுது, அந்த முதலாளி இல்லாத நேரத்துல அந்த வேலைக்காரர்கள் ஒருத்தர் என்ன பண்றாங்க, சாப்பிட வேண்டாம்னு சொல்லினா அந்த அரளிக்காயை சாப்பிட்டுறாங்க. அப்ப அதை சாப்பிட்டதுனால அவங்களுக்கு என்னாச்சு, மரணம் வந்தது. காரணம், 1 அந்த காயை சாப்பிட்டதுனால, 2 முதலாளியுடைய வார்த்தையை மீறி போனதுனால. அப்போ அந்த காயை சாப்பிட்டதுனால மரணம் அவங்களுக்கு வந்துருச்சு. சரி, மரணம் வந்த பொழுது அந்த முதலாளி என்ன செய்யறாரு, அவர்கள் மீது கோபப்பட்டாலும் கூட அதிகமா பாசம் வச்சாரு. அது சொல்லவே முடியாது, எந்த அளவுக்கு வச்சாலும் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு பாசம் வச்சாரு. தப்பு பண்ணிட்டாங்க, வேணான்னு சொல்றதே வேணும்னு செஞ்சுட்டாங்க. ஆனா கூட அந்த முதலாளி அவங்க மீது கோபப்படலை. அப்படியே கோபப்பட்டாலும் அது கொஞ்ச நேரம். திரும்ப என்ன பண்ணாரு, அவர்கள் மீது பாசம் வைத்து, அவர்கள் மீது அன்பு வைத்து அவளை என்ன பண்ணாரு, உயிர்ப்பிக்க செய்தாரு. அந்த மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்தாரு. அதுவும் எப்படி, தமது ஒரே மகனை கொடுத்தாரு. தன்னுடைய மகனை கொடுத்து அந்த வேலைக்காரர்களுக்கு என்ன செய்தாரு, ஜீவனை கொடுத்தாரு, மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்தாரு. மீண்டுமாக அந்த முதலாளியோடு சேர்த்து வைத்தாரு அந்த மகன். ஆம், எனக்கு மகளே, அன்றைக்கு ஆதாம் ஏவாளும் சரி, புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்ததுனால பாவம் வந்தது, மரணம் வந்தது. கடவுள் கோபப்பட்டாலும் கூட நமக்கு மனம் இறங்கினார். அவருடைய குமாரனாகிய இயேசுவின் வழியாக நம்மை மரணத்திலிருந்து விடுதலை பண்ணினார், பாவத்திலிருந்து விடுதலை பண்ணினார், பாவ மன்னிப்பை நமக்கு கொடுத்தார், நம்மை மீட்கும் பொருளாக அவரையே ஒப்பு கொடுத்தார். நாம் பாவத்தினால ஒன்றுக்கும் உதவாமல் கடவுளுடைய சமூகத்தை விட்டு ஓடி போன நம்மை கிறிஸ்துவானவர் என்ன செய்கிறாரு, மீண்டுமாக கடவுளோடு சேர்க்கிறாரு, மீண்டுமாக கடவுளோடு நம்மை இணைக்கிறாரு. ஆம், எனக்கு அன்பானவர்களே, முற்காலத்துல பாவத்தினால நாம கடவுளுக்கு தூரமா இருந்தோம். இப்பொழுதோ இயேசுனுடைய பாடு மரண உயிர்ப்பின் வழியாக நம்ம என்ன பண்றோம், கடவுளுடைய பிள்ளைகளாக நாம இருக்கிறோம் இல்லையா? அதுதான் நாம் பார்க்கிறோம். பிலோமோன் 1 அதிகாரம் 11 வசனமாக சொல்கிறது, முற்காலத்தில் அவன் உனக்கு பிரயோஜனமற்றவன், இப்பொழுதோ உனக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். ஆம், எனக்கு அன்பானவர்களே, முற்காலத்துல பாவத்தினால நாம பிரயோஜனமற்று போயிருக்கலாம், கீழ்ப்படியாமையினால பிரயோஜனமற்று போயிருக்கலாம். இன்றைக்கு கிறிஸ்துவின் வழியாக கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய கடவுளுக்கும் நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது, ஒனேசிமு என்பவன் சீடர்களோடு ஊழியம் செய்தான். அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக சீடர்களை விட்டு ஓடி போயிட்டான். மீண்டுமாக மனம் திருந்தி ஊழியம் செய்ய வருகிற பொழுது பவுல் என்ன செய்கிறாரு, பிலோமோனிடமாக ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாரு. அவனை மீண்டுமாக ஊழியத்தில் ஏற்றுக்கொள், அவனை மீண்டுமாக ஊழியத்தில் பயன்படுத்து என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். அதை வைக்கிற பொழுதுதான் பவுல் சொல்கிறாரு, முற்காலத்தில் இவன் பிரயோஜனமற்றவன், இப்பொழுதோ உனக்கும் எனக்கும்
பிரயோஜனம் உள்ளவன். பிலேமோன் சரி அந்த ஒனேசிமுவை ஏற்றுக்கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம பாவத்தினால கடவுளை விட்டு தூரமாக ஓடி போயிருந்தோம். அப்படிப்பட்ட நம்மை இயேசு ஆண்டவர் மீண்டுமாக கடவுளுடைய சமூகத்துக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். பிரயோஜனமற்ற நம்மை பிரயோஜனம் உள்ளவர்களாக இயேசு ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். இனி வரக்கூடிய காலங்களில அவருடைய பிள்ளைகளாக நம்ம வாழுவோம். அவருடைய பிள்ளைகளாக பரிசுத்தமான ஜீவித்தை நாம் ஜீவிப்போம். கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பார். கடவுள் நம்மை மேன்மைப்படுத்துவார். கடவுள் நம்மை நடத்துவார். ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் சிந்தனைகளிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்வாராக. ஆமீன். அனைவருக்கும் சோஸ்திரம். கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.